இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில், நம்ம ஆயில வளர்க்கக்கூடிய ரைஸ் பிரான் ஆயில். இதை பத்தி உங்களுடைய ஃபீட்பேக் ஒருத்தரும் தெரிவிக்கலாம். கண்டிப்பா எல்லாரும் இந்த ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பிரபு சங்கீதா அவங்களுக்கு வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்கள். குட் மார்னிங் சார். இன்னைக்கு 2 வீடியோ போட்டாங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதுல வந்து நம்ம எப்பவுமே கேட்டுட்டு இருக்கிறது தான், இருந்தாலும் வந்து ஒவ்வொரு நாளும் கேட்கும் போது நமக்கு புது புது விஷயங்கள் எனக்கு கிடைக்குது சார். நிறைய பேர் வந்து சுகர் பேஷண்ட்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம வந்து பேஷண்ட நோக்கி போகாம இந்த மாதிரி இன்சுலின் இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்றது அவங்க மைண்டுக்குள்ள போகும். அதனால வந்து நம்மளோட சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சார். நம்ம எடுத்து சொல்றது விதத்துலதான் சார் இருக்குன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டுமே அவ்வளோ ரிசல்ட் ஓரியன்ட்ன்றது நாங்கள் ரிசல்ட் ஓரியன்டாவும் நாங்க பார்த்துட்டு இருக்கோம், லைவாவும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் கொண்டு போகணுன்றதுதான் சார் என்னோட தாட்டு. பிரபு சங்கீதா மேடம், உங்களுக்கும் திருமண வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரூபன் சாருக்கு வந்து த்ரோட்டு இது இருக்கிறதுனால பேசல, ரொம்ப வருத்தம் சார். செல்ஃப் பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். சூப்பரா உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறீங்க. வெரி கிரேட் மேடம். உண்மைதான் மேடம், நீங்க சொல்ற மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். நான் வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்கு வெஸ்டேஜ் ஜாயின் பண்ணணும் அன்னிலிருந்து நான் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைட்ல பஜ்ஜி போண்டா பூரி ஏதாவது சாப்பிட்டாலும் ஜின் ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஏன்னா ஆயில் ஐட்டம் சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்கும். ஆனா இப்ப அந்த மாதிரி கறிக்கிற விஷயம் இல்லை. ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். இந்த விஷயத்தை தான் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆயில் மாத்தினா ஆயிலோட நல்ல நீண்ட ஆயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வைத்தியனுக்கு கொடுக்குறது வாணியனுக்கு கூட அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். நம்ம உடம்பு சரியில்லாம போயிட்டு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்றதை விட ஒரு நல்ல ஒரு தரமான பொருளா வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. அது வெஸ்டேஜ் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கே மிகப்பெரிய பாராட்டுதல் நம்ம கம்பெனி கொடுக்கலாம். அதே மாதிரி மற்றவங்க எல்லாருமே ஷேர் பண்ணலாம். ஏன்னா சாருக்கு இன்னைக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனால அவரால் பேச முடியல. எல்லாருமே தயவு செஞ்சு பேசுங்க. ஏன்னா இது உங்க இடம், உங்களுக்கான மேடை. இந்த மீட்டிங் ஒவ்வொருத்தரும் வருங்க, உங்களுக்கான இடம் நினைச்சிட்டு பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருமே பேச முடியும். வாழ்த்துக்கள். குட் மார்னிங் சார். ஏழுமலை பர்கூர். வெரி குட் மார்னிங் சார். இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு சார் கோல் டைரக்டராக இருக்காரு, அவரோட திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு 2 வீடியோ ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான வீடியோ கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சுகர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது சுகர். அந்த சுகர் எப்படி வருது? இப்போ டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக் 2 விஷயங்கள் இருக்கு. இன்சுலின் எடுத்துக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாத்திரை எடுத்துக்கிறவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க எப்படி என்னென்னலாம் பாதிக்கப்படுறாங்க சுகர்னால? கண் பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் இதயம் பாதிக்கப்படுது, அதுக்கப்புறம் சிறுநீரகம் பாதிக்கப்படுது, காலில் புண்ணு வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுகர்னால பாதிக்கப்படுறாங்கன்றத ரொம்ப தெளிவாக அதில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நம்ம நிறுவனம் என்ன கொடுத்துருக்காங்கன்ற அதுவும் சொல்லியிருந்தாங்க. சப்ளிமெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா குளுக்கோ ஹெல்த்து, அதுக்கப்புறம் நீம், இந்த கேப்சூல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா சுகரை 100% வந்து நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியுன்றத நமக்கு அந்த வீடியோ தெளிவாக கொடுத்துருந்தாங்க. 2வது விஷயம் சமையல் எண்ணெய். சமையல் எண்ணெய்ன்றது இன்னைக்கு சார் சொன்னது போல் ஆயில் நீட்டிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெயில் இருக்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் என்னென்ன சமையல் எண்ணெய் இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சமையல் எண்ணெயே கிடையாது. பார்த்தீங்கன்னா அதாவது பெட்ரோலியத்திலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு விதமான மினரல் ஆயில தான் நமக்கு சமையல் எண்ணெயை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி உமையிலேருந்து நமக்கு இயற்கையான
சமையல் எண்ணெய் கொடுத்துட்டு இருக்காங்க. இது யூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. திரும்ப திரும்ப பயன்படுத்துற அளவுக்கு இந்த சமையல் எண்ணெய் இருக்கு. அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுது, பிபியை கண்ட்ரோல் பண்ணுது. இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. எல்லா விஷயமும் இந்த சமையல் எண்ணெயில இருக்கு. அதனுடைய உறிஞ்சித்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா விஷயமும் இதுல இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு ரொம்ப கம்மி. வெளி மார்க்கெட்ல இருக்கிறத விட இந்த யூஸ் பண்ணும்போது நமக்கு, ஏன்னா நம்ம அதில் 2 ஸ்பூன் யூஸ் பண்ணுறது, இதில் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணாலே நமக்கு அந்த விஷயங்கள் கிடைச்சிருது. அப்போ நமக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டாகவும் இருக்கு. ரொம்ப குவாலிட்டியாக நம்ம நிறுவனம் கொடுத்துருக்காங்க. அதனால இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற சமையல் எண்ணெய் இன்னைக்கு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். சமையல் எண்ணெயில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது நமக்கு அந்த வீடியோ தெளிவாக அவங்க டெமோவோட காமிச்சாங்க. 2 வீடியோவுமே ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. தேங்க்யூ லீடர்ஸ். தேங்க்யூ சார். உங்களுடைய கருத்து அற்புதமா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. குட் மார்னிங் சார். நான் Very good பிரபு morning. ஸ்ரீபெரும்புதூர் நேற்று வந்துட்டு என்னோட திருமண நாள். எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்ன வெஸ்டேஜ் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற இதெல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரர்கள் கூட வாழ்த்து சொல்றாங்களா இல்லையே தெரியாது. ஆனா நம்ம வெஸ்டேஜ் ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாழ்த்துக்கள், அதே வந்து ஆயிர நீடிக்கும். அதுக்கும் நன்றி. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த 2 வீடியோவுமே வந்துட்டு என்னோட ஃபேமிலியில நான் எடுத்துக்கிட்டது சார். அப்பாவுக்கு சுகர், தைராய்டு இந்த மாதிரி பிரச்சனை. ரொம்ப நான் சொல்றது 10 வருஷமா நான் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய சம்பாதிச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போதான் வந்துட்டு எனக்கு இந்த வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சிது. அது மூலியமா சார் ஏழுமலை சாருக்கு தான் இதை நன்றி சொல்லணும். அவர் வந்துட்டு ஒரு 3 மாசம் இதை சப்ளிமெண்ட் இருக்குங்க சார், எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது, நீங்க எடுத்துக்கோங்க, நம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வாகும் அப்படின்னு சொன்னாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோல போட்ட மாதிரி மந்த்லி மந்த்லி நாங்க வந்துட்டு அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஊசி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, திரும்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஊசி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்பா என்கிட்ட சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை இப்படியே நீ வந்து கொன்றுவ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது. ஊசி போட்டு போட்டு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாத்தையும் எடுத்து அப்புறமும் என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்புல ரத்தம் இல்லை, ரத்தம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நான் இதை 3 மாசம் எடுத்துக்கிட்டேன். ரிசல்ட் கிடைச்சது. அப்புறம் 1 வருஷம் கண்டினியூஸா எடுத்துட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கே போறதை நான் நிறுத்திட்டேன். டாக்டர் கேட்டாரு, என்னன்னா இப்ப நம்ம வந்து ஃபேமிலி டாக்டர் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். 10 வருஷமா ஒரே ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு இருந்தோம், ஏன் வர்றதில்ல அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எல்லாத்தையும் நான் காமிச்சேன். காமிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. 6 மாசத்துக்கு ஒரு டைம் மட்டும் வந்து என்னன்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாரு. அப்ப அப்பா சொன்னாரு, என்ன வந்து மாசம் மாசம் போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் அந்த கையில சார் ஊசி போட்டு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி மந்த்லி போட்டுட்டே இருப்பாங்க. போட போட அவருக்கு என்ன ஆகும், பெயின் அதிகமாகவும் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா இப்ப 3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தைராய்டும் நார்மலா இருக்கு, சுகரும் வந்து நார்மலா இருக்கு. எங்க வந்து டெஸ்ட் பண்ணாலுமே வந்துட்டு ஐயா உங்களுக்கு நார்மலா இருக்கு, ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா, மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்க எங்க பையன் கொடுத்தான், ஆரம்பத்துல எடுத்தேன், இப்பெல்லாம் நான் எதுவுமே எடுக்கிறது இல்லை. இப்ப அப்பா எதுவுமே எடுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு உடம்பு வந்து கியூரா இருக்கு, நார்மலா இருக்கு சுகர் தைராய்டும். அம்மாவுக்கு வந்து கை கால் வலி, மூட்டு வலி பிரச்சனை. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எழுந்து நடக்கவே முடியாது. ஒரு 7 வருஷமா பஸ் கூட ஏற முடியாம இருந்தாங்க, எந்த ஃபங்க்ஷனுக்கு எதுக்குமே போகாம இருந்தாங்க. நம்ம வெஸ்டேஜில் உள்ள ப்ராடக்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப 7 வருஷம் கழிச்சு எல்லா ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, ஊருக்கு போறாங்க, பஸ் ஏறி வராங்க. இந்த மாதிரி உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு, கியூரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது நம்ம வெஸ்டேஜ் உள்ளதுதான். அதனால யாரெல்லாம் வந்து நம்பி அதை எடுத்துக்கிறாங்க, ஹெல்த்துக்கு வந்து அவங்க ஆயுள் நீடிக்கும். அம்மாவை சொன்னாங்க அவள் படுத்தாங்க, இவங்க எங்க எந்திரிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த வெஸ்டேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க அம்மாவை எழுந்து நடக்க வச்சிருக்கு, இன்னைக்கு பஸ் ஏறி வர வச்சிருக்கு. தருமபுரியில இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்துட்டு இப்ப நேற்று வந்து வந்திருக்காங்க, பஸ் ஏறி அவங்களாதான் வந்தாங்க. இது ஏன் சொல்றேன்னா, இதுல இருக்கக்கூடியவங்க வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு நம்பாம இருக்காங்க. நம்ம டீம்ல கூட இருக்காங்க, வெஸ்டேஜ்லயும் இருக்காங்க. ஐயோ அதை எடுத்தா எதனா ஆகுமான்னு அடுத்தவங்களுக்கு தான் ரெஃபர் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம வந்து அதை எடுக்கிறது இல்ல. ஆனா நான் ஃபர்ஸ்ட்ல வந்து யாருக்குமே ரெஃபர் பண்ணல. என்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சரியானதுக்கு அப்புறம் எனக்கு பேக் பெயின் இருந்தது, நான் எடுத்துக்கிட்டு சரியானதுக்கு அப்புறம் தான் நான் 100 பேத்துக்கு 1000 பேத்துக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அப்படி சொல்லதுக்கு அப்புறம் தான் என்னோட அம்மாவை பார்த்துட்டு எல்லாருமே அவங்களா கேட்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு இருந்தேன். இன்ன வரைக்கும் நான் அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
ஏன்னா நமக்கு அது நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. எதையுமே நம்பி செஞ்சோம் அப்படின்னா அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ குட் சார், மார்னிங் பிரபு சார். சார். மீண்டும் உங்களுக்கு திருமண நல்வாழ்த்துக்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். குட் சார் மார்னிங். வாணியம்படி சரஸ்வதி சார். குட் மார்னிங் மேடம். ஆயில் எல்லாம் நான் ரெகுலரா எடுத்துன்னு இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குதுங்க சார். எனக்கு ஹார்ட் பிரச்சனை கொஞ்சம் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிருக்குதுங்க சார். இது எடுக்காத முன்னே நான் 83 கேஜி இருந்தேன் சார். இப்போ லாஸ்ட் வீக் போய் வெயிட் போட்டு பார்க்கும்போது 81 கூட இல்லை, 80 தான். ஆனா இப்போ இன்னைக்கு வீடியோ பார்க்கும்போது இந்த இப்ப ஆயில் மாத்தின பின்னாடியே நமக்கு அந்த பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் குறைஞ்சு நமக்கு வெயிட் லாஸும் இருக்குதுன்னும் போது இதனோட அற்புதம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா நான் வெயிட் லாஸ்க்கு எந்த மருந்தும் எடுக்கலைங்க. பிளக்ஸ் ஆயிலும் கிரில் ஆயிலும் எல்ஆர்ஜின் மட்டும் தான் எடுத்து இந்த ஆயில் மட்டும் யூஸ் பண்ணின்னு இருக்கிறேங்க சார். ஆனா நல்லா இருக்குதுங்க சார், ஆரோக்கியமா இருக்குதுங்க சார். நேத்திக்கு திருமண நாள் கொண்டாடின பிரபு சங்கீதா சாருக்கு வாழ்த்துக்கள். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 தீர்க்க சுமங்கலாகவும் தீர்காயுசாவும் இருக்கணும்னு ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ குட் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் தமிழ் மேடம். குட் மார்னிங் மேடம். சார் எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கும் அந்த கொரோனா ஊசி போட்டு எனக்கும் ரொம்ப உடம்புல பிரச்சனை இருந்துச்சு. வாணியம்பாடியில பக்கத்து ஹாஸ்பிட்டல் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சப்ளிமெண்ட் எடுக்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு 10 நாள் 20 நாள்லயே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுங்க சார். அது ரெகுலரா எடுத்துக்கும் போது எனக்கு உடம்பு நல்லா இருக்குது. முன்னெல்லாம் வெளியெல்லாம் போக முடியாது. வெளியே போனா அப்படியே காத்துல போனா எனக்கு உடம்பு ஜுரம் வந்துடும். துணி துவைச்சாலும் மேடம் நீங்க பேசுறது சரியா கேட்கல. பவர் கட்ல வந்து பேசுங்க. பின்னாடிதான் இவருக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துன்னு இருக்கிறேன். ஒருத்தருக்கு இந்த ஹார்ட் ஆபரேஷன் பண்றவருக்கே கொடுத்து நல்லா பண்ணிருக்கிறோம் சார். அது நல்லா பண்ணதுனால நம்பிக்கையா நான் எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஏன்னா சப்ளிமெண்ட் மற்றவங்களுக்கு கொடுத்தா எதுனா எஃபெக்ட் ஆயிடுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நான் எடுத்து எனக்கு நல்லான பின்னாடி நான் நிறைய பேருக்கு இப்போ சுகருக்கு நிறைய கொடுத்துன்னு இருக்கிறேன். சப்ளிமெண்ட் வெயிட்லெஸ் இதுவும் கொடுக்குறேன். நம்ம ஆயிலும் கொடுத்துன்னு இருக்கிறேன். நாங்களும் ஆயில் சாப்பிட்டு இருக்கிறோம். நல்லா இருக்குதுங்க சார். ஆயில் சாப்பிட்றதுனால எங்க வீட்டுக்காருக்கே பிபி இருந்தது. அவருக்கு இப்போ மாத்திரைங்கெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. நல்லா ஆரோக்கியமா இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குது. அதனால இந்த 2 வீடியோவும் போடுறது சூப்பரா இருந்துச்சு. இன்னும் இருக்கிறவங்களுக்கும் சொல்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். அதே மாதிரி பிரபு சங்கீதா சாருக்கு கல்யாண வாழ்த்துக்கள் சார். உண்மையிலேயே 100 ஆண்டு வாழணும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். நன்றிங்க மேடம். ஆல்ரெடஸ் வேற என்ன ஷேர் பண்ணதா பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கான இடம் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாராலும் பேச முடியும். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். வெரி குட் நான் மார்னிங் பிரபாவதி பேசுறேன் சார், ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்து. வெரி குட் மார்னிங் சார், இது நம்ம வெஸ்டேஜ்ல நம்ம இன்னைக்கு போட்ட 2 வீடியோவுமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க சார். எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எண்ணங்கள்ல மாத்திக்கிட்டா எண்ணெயை மாத்திக்கிற மாதிரி தான் சார். ஏன்னா அந்த எண்ணெய் அந்த அளவுக்கு எல்லாருடைய லைஃப்லயும் முக்கியமான ஒண்ணா இருக்கு. இப்ப பிறக்கிற குழந்தைக்கே வந்து ஹார்ட் ப்ராப்ளமும் சரி, சுகர் லெவலும் சரி அதிகமாயிட்டு இருக்குன்றதுதான் என்னையோட அப்டேட். கண்டிப்பா மாற முடியும் அப்படின்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கள எடுத்துக்க வச்சுக்கிட்டாலே இதை மாத்த முடியும் சார். இன்னொன்னு, இது வியாபாரம் மட்டும் இல்ல, ஃபேமிலி உறவுன்னு அடிக்கடி ரூபன் சார் சொல்லுவாரு. அது உண்மைதாங்க சார். பிரபு சார் இது வந்து கிடைக்காது சார். மனசார நம்ம இந்த வெஸ்டேஜ்ல வந்து போட்டி பொறாமை இது எதுவுமே கிடையாது. எல்லாருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை சொன்னாங்க சார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த எண்ணெய் வந்து எங்க அம்மாவை எழுந்து நடக்க வச்சதா சொன்னார் இல்லைங்களா பிரபு சார். அது 100% உண்மை. ஏன்னா நாங்க நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அவங்க அத ஒரு கதையா கேட்டாங்களா இல்ல ரியலா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியாது. இதே எங்க அம்மா வந்து என்னோட ஷாப்ல இருக்கும்போது ஓ இவங்க தானா அவங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆமா எங்க அம்மா தான் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னேன் சார். அப்ப நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து
அம்மாவும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் எந்திரிச்சு நடக்க முடியாம இருந்தேன். இன்னைக்கு நான் பஸ் ஏறி வருவேனான்னு எனக்கே தெரியாது அப்படின்னும் போது இந்த வெஸ்டேஜ் தான் சார் எங்க அம்மாவை இன்னைக்கு எழுந்தவே நடக்க வச்சது. எங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்ததே அதுதான் சார். ஃபர்ஸ்ட் என்னோட அப்ளைன் சொல்லும்போது நான் கூட இதை வந்து புரிஞ்சுக்கல. அப்புறம் எங்க அம்மாவுடைய மாற்றம் எங்களை மாத்திடுச்சு சார். கண்டிப்பா இன்னைக்கு மத்தவங்க முன்னால நாங்க சொல்லும்போது எங்க அம்மாவே எடுத்து சொல்லும்போது அது 100% அவங்க நம்புறாங்க சார். கண்டிப்பா இது உண்மைதான், ரியல் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க சார். என்ன மட்டும் கிடையாது, நம்மளுடைய எல்லா பொருளுமே வந்து ரொம்பவே நமக்கு முக்கியமான ஒண்ணா இருக்குங்க சார். இப்ப தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மேடம், சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. உண்மைதான், நம்ம பயன்படுத்தும் போது தான் அதை நம்ம முழுமையா 100% நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். உண்மைதான் மேடம். வாழ்த்துக்கள் மேடம். மீண்டும் மீண்டும் வேற என்ன பேசலாம் மேம். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி டே மேம். தேங்க்யூ மேடம். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். சாந்தகுமார் பேசுறேன் சார். ஸ்ரீபெரும்புத்தூர்ல ஸ்டே பண்ணியிருக்கேன் சார். வெல்கம் சார். வெல்கம் சார். நான் மார்னிங் செக்ஷனு மீட்டிங் அட்டன் பண்ணி ஒரு 1 வீக் ஆகுது சார். இன்னைக்கு தான் சார் அட்டன் பண்ணியிருக்கேன். 2 ப்ராடக்ட் வந்து எனக்கு முக்கியமானது சார். அது இன்னைக்கு அட்டன் பண்ணதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்குங்க சார். இந்த மந்த்து தான் சப்ளிமெண்ட்ரி வாங்கி யூஸ் பண்ணுங்க சொல்லியிருக்கேன் சார். அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கும். வெரி கிரேட் சார். இது இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்க லீடர் பிரபு சாரும் ஏழுமலை சாரும் தான் சார். நான் கான்ஃபிடென்ட்டா அப்பாவுக்கு வாங்கி கொடுத்து இப்ப யூஸ் பண்ணுப்பா சரியாகும் அப்படின்னு அப்பாவுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்தேன் சார். இது யூஸ் பண்றது எப்படிப்பா, டாக்டர் கிட்ட பேசணும், அதுக்குள்ளே எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொன்னாருங்க சார். கண்டிப்பா யூஸ் பண்ணலாம்ப்பா. இது எல்லாருமே நான் பேசியிருக்கேன், வெஸ்டேஜ் ஃபேமிலியில பேசினேன், எல்லாருக்குமே சரியாச்சு. கான்ஃபிடென்ட்டா பண்ணுப்பா, கொஞ்சம் சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு அப்பாவுக்கு சொல்லியிருக்கேன் சார். ஒரு 5 வருஷமா சுகர் இருக்குங்க சார் அப்பாவுக்கு. இந்த மந்த்ல இருந்து தான் டேப்லெட் எடுக்க சொல்லியிருக்கேன் சார். ஓகே சார், தொடர்ந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கு. இன்னும் வீட்டுக்கு தேவையான மற்ற பொருள்லாம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வெறும் பொருள் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையே இந்த இடத்துல இருக்கு. பெரிய பொக்கிஷம் இருக்கு, அதை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். லீடர்ஸ் வேற என்ன உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். ஹலோ. எஸ் மேடம், சொல்லுங்க. மைக்கை கிட்ட வச்சு பேசுங்க, தெளிவா கேட்கல. சரி, கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேடம். ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்கம்மா. அந்த இப்ப நம்ம ஏதோ ஒரு பொருளை யாரும் கொடுக்கணும்னா அவங்க ஓபன் பண்ணி ஒரு டைம் சாப்பிட்டுக்கிறாங்க, திருப்பி மாத்தி அவங்க செட் ஆகல, இதாகல, அது ஆகல, அப்படியே மாத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சார். என்ன மேடம், நீங்க என்ன பண்ணுங்க, அப்ளையன்ஸ் சார் கிட்ட பேசுங்க நீங்க இதை பத்தி. அப்படிங்களா? எஸ் மேடம். எஸ் மேடம். சாரி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஆல்ரெடஸ் ஒன்ஸ் அகைன் குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் செக்ஷன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. எங்க மதர் கூட டயபெட்டிக் ப்ராப்ளம் தான் இருந்தது. நம்மளுடைய சப்ளிமெண்ட் தான் ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் அவங்க 2 வருஷம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஹெல்த் வைஸா நல்லா ஆரோக்கியமா இருக்கிறாங்க. அதே போல சமையல் எண்ணெய் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் வந்து எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே ஹெல்த் ரொம்ப ரொம்ப கொடுத்துட்டு இருக்கு. முதல்ல இந்த பொருள் எல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம பயன்படுத்திட்டு நம்ம ஆரோக்கியமா இருந்து அந்த ஆரோக்கியமா இருக்கிற விஷயத்த மக்களுக்கு ஷேர் பண்ண போறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.
சார் ரூபன் சார் மீட்டிங் எண்டிங் பண்ணிடலாம் சார். தேங்க்யூ சார்.